மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சரின் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. மணிப்பூர் பற்றி எறிய யார் காரணம்? நடந்தது என்ன? இரு சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்து இம்பால் நகரமே கலவர பூமியாக மாறியுள்ளது. காணாமல் போன மெய்த்தி சமூகத்தைச் சேர்ந்த 6 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மணிப்பூர் மாநிலமே முடங்கியுள்ளது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் 1.5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் அசாதாரண சூழல் நிலவியுள்ளது. இந்த மாநிலத்தில் பெரும்பான்மையாக 53% உள்ள மெய்த்தி சமூக மக்கள் தங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதற்கு சிறுபான்மையாக உள்ள குக்கி மற்றும் நாகா பழங்குடியினர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் மெய்த்தி மற்றும் குக்கி பழங்குடியினருக்கிடையே கடந்த ஆண்டு மே மாதம் மோதல் வெடித்தது. இது ஓய்ந்த பின் அவ்வப்போது மோதல்கள் நிகழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி ஜிர்பாம் மாவட்டத்தில் உள்ள கிராமத்திற்குள் மைத்தி சமூகத்தைச் சேர்ந்த சிலர் ஆயுதங்களுடன் நுழைந்தனர். அங்கு குக்கி சோ பழங்குடியினரின் வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தியதுடன் 31 வயதான பெண் ஒருவரை எரித்து கொடூரமாக கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து பிஷ்ணுப்பூர் மாவட்டத்தில் மைத்தி சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை குக்கி பழங்குடியினர் சுட்டுக் கொன்றதாக கூறப்பட்டது. இதனால் மைத்தி குக்கி சமூக மக்களுக்கிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை காணாமல் போன மெய்த்தி சமூகத்தைச் சேர்ந்த 6 பேர் ஆற்று பகுதியில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர். இதனை அறிந்து கொந்தளித்த மெய்த்தி மக்கள் இம்பாலில் உள்ள எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் வீடுகள் மீது தாக்குதல் தொடுத்தனர். தொடர்ந்து சனிக்கிழமை அன்று வன்முறையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் முதலமைச்சர் பிரேன்சிங் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தினர். ஆங்காங்கே வாகனங்களுக்கும் தீயிட்டு கொளுத்தியதால் இம்பால் நகரமே வன்முறை களமாக மாறி தீயில் பற்றி எரிந்தது. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போலீசார் விரட்டியடித்தனர். முதலமைச்சர் அமைச்சர்கள் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது தொடர்பாக 25க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இம்பால் மற்றும் பிஷ்ணுப்பூர் மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 32 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இம்பால் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை ஊரடங்கு தொடரும் என போலீஸ் உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வன்முறை பரவுவதை தடுக்கும் வகையில் பதற்றமான பகுதிகளில் இணைய சேவைகள் 2வது நாளாக முடங்கியுள்ளன. இதனிடையே மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார்.